என்னடா 2 வருஷத்துக்கு அப்புறம் வராரு, என்னடா இன்ட்ரோ இது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி. உங்களுக்கு எப்படி என்ன கேட்காம அந்த வீடியோ எல்லாம் போடாதீங்கண்ணா. நான் எதுவுமே சொல்லலண்ணா, இவன் மட்டும் எல்லாத்தையும் சொன்னு சொல்லுங்கிறான். என்ன நான் சொன்னேன்? எல்லாத்தையுமே தான் சொல்லிட்டேன். சொல்ல எப்படி நான் பண்ண முடியும்? சொல்லாத சொன்னா அப்ப நீ பண்ணு, நீ எப்படி பண்ணுமே எல்லாம் பண்ணி காட்டு எனக்கு. ஏகே அர்ஜுனா என்ன பொண்டாட்டி கொடுங்க, பொருளாடா பொண்டாட்டி கொடுங்கன்றதுக்கு அப்புறம் பொண்டாட்டி என்கிட்ட திருப்பி. விடாமுயற்சி திரைப்படத்தை பத்தி தான் ரிவ்யூ இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். விடாமுயற்சி எப்படி இருந்துச்சு நீங்க சொல்லுங்க. படம் ஆக்சுவலா சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருந்தது எனக்கு. இந்த 98 இந்த 97களில் இருக்கிற ஏகே ஃபேன்ஸ்லாம் இருக்கலாம், அவங்களுக்குலாம் அந்த படம் பயங்கரமாக பிடிக்க சான்சஸ் இருக்கு. இப்போ இருக்கிற இந்த 2K மக்கள் கொஞ்சம் இந்த அஜித்தே அப்படின்ற இருக்கிற அந்த செட் ஆஃப் ஆடியன்ஸுக்கு பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். படம் சூப்பராகவே இருக்கு. ரெகுலரா ஒரு அஜித்தோடைய மாஸ் டைலாக்ஸ், ஒரு மாஸ் சீன்ஸ் இல்லாம ஒரு நார்மலான படமா இருந்துச்சு. நல்லா இருந்தது படம். ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா படத்துக்குள்ளேயே கனெக்ட் ஆயிட்டு எல்லாருமே பார்த்தோம். படத்தோட ஸ்டோரி அதை பார்த்தோம்னா, அஜித் த்ரிஷா இவங்க 2 பேரும் வந்து ஒரு ஃபேமிலி பீப்புள்ஸ், கப்புள்ஸ், ஹஸ்பண்ட் ஒய்ஃப். இவங்களுடைய லைஃப் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மூத்தா போல. சோ வந்து டைவர்ஸ் கேக்குறாங்க, த்ரிஷா டைவர்ஸ் கேக்குறாங்க. என்ன ரீசன் பார்த்தா த்ரிஷாவுக்கு ஒரு அஃபேர் இருக்கு. ஏன் அந்த அஃபேர் வந்துச்சுன்னா, அஜித் த்ரிஷா அவங்க 2 பேருமே லவ் மேரேஜ் தான். ஆஃப்டர் மேரேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ரீசன்ஸ்னால இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அஜித் கிட்ட வந்து அந்த லவ் கிடைக்காது. வேற ஒருத்தர் மூலமா அஃபேர் ஏற்படும் த்ரிஷாக்கு. எனக்கு அஃபேர் இருக்குன்னு ஓப்பனா அஜித் கிட்ட சொல்லிட்டு டைவர்ஸ் கேட்பாங்க. அஜித்தும் சரி ஓகே நீ இவ்வளவு போல்டா வந்து எனக்கு அஃபேர் இருக்குன்னு சொல்லி டைவர்ஸ் கேட்கறேன், நான் டைவர்ஸ் நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. அந்த டைம்ல த்ரிஷா என்ன சொல்லுவாங்க, டைவர்ஸ் வர வரைக்கும் நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன், அங்க இருக்கேன், அங்க இருந்து என் டைம் நான் ஸ்பெண்ட் பண்றேன்னு. இவர் அஜித் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, இது அவங்களோட வீட்டுக்கு போறதுக்கு 9 மணி நேரம் ஆகும். டிராவல் வந்து 9 hours. இந்த 9 hour நான் உன் கூட ஸ்பெண்ட் பண்றேன், இதுதான் என்னுடைய கடைசி நேரம் உன் கூட நான் டிராவல் ஸ்பெண்ட் பண்ற கடைசி நேரம் அப்படின்னு சொல்லுவாப்புல. ஒரு அன்பின் ஒரு இவங்களும் வந்து சரி ஓகே என்ன இருந்தாலும் லவ் பண்ணிருக்காங்கல்ல, இவங்களும் ஓகேன்றுவாங்க. இவங்க இந்த 9 hours டிராவல் ஸ்டார்ட் ஆகும். இது டிராவல் ஆகிறப்ப அவங்களுக்கான அந்த பழைய மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து மேரேஜ் பண்ண டைம்ல பழைய லவ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஞாபகம் வருது. இந்த டைம்ல தான் அந்த சாங்ஸ் எல்லாமே சவரிகா சாங் அப்பல ஆக்சுவலா அந்த சாங் நல்லா இருந்தது. ஒரு மாதிரி படத்தோட ஆர்ட் ஒர்க் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. சரி அப்படி நம்ம படத்துக்கு கதைக்குள்ள போயிடலாம். என்னன்றது அப்படி இவங்க டிராவல் பண்ணிட்டு போறாங்க. டிராவல் பண்றப்போ இவங்களுடைய பாஸ்ட பத்தி நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு சடனா ஒரு கார் வந்து குறுக்க உள்ள வருது. யாருன்னு பார்த்தா நம்ம பிக் பாஸ்ல வந்து ஆரவ் உள்ள வருவாரு. சீசன் 1ல வந்து ஆரவ். ஆமா, ஒரு முக்கியமான கேரக்டர் உள்ள வருது. ஒரு கேரக்டர் இன்ட்ரோ பண்றாங்க. இவரை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹைவே எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து சரக்கு அடிச்சுட்டு போற வண்டி எல்லாம் வந்து அவங்க கிட்ட ஒம்பு இழுத்துக்கிட்டு அந்த மாதிரி இளந்தாரி பசங்க போயிட்டு இருக்கப்போ கார் வந்து பாத்தீங்கன்னா பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுது. பிரேக் ஃபெயிலியர் ஆயிட்டு கார் நின்னுடுது. என்ன அப்ப அந்த கார் நிக்கிறப்போ பாத்தீங்கன்னா உள்ள அர்ஜுன் வராரு. அர்ஜுன் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கறாங்க. இவரும் ஹெல்ப் பண்றாரு. த்ரிஷா அவங்க கூட வந்து இந்த போவாங்க. ஏன்னா இவங்களோட கார் வந்து ஓரமாக நின்றுச்சு, போக முடியாமல் நின்றுடும். ஸோ என்ன பண்ணுவாங்க, இவங்க அந்த அர்ஜுன் வர ட்ரக்ல ஏறி போவாங்க. கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அஜித் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார் பிரச்சனை என்னன்னு பார்த்து சரி பண்ணுவார். சரி பண்ணிட்டு சரி த்ரிஷா இந்த இடத்துல நம்ம ட்ராப் பண்ண சொன்னோமே தேடி போய் பார்த்தா அந்த த்ரிஷா இருக்க மாட்டாங்க. அங்க இருக்க எல்லார்கிட்டையும் கேட்டு பார்த்தா யாரு இல்ல, இந்த மாதிரி இந்த பொண்ணை நாங்க பாத்துலன்னுவாங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியாது, எங்க த்ரிஷா எங்க போனாங்க, இந்த மாதிரி இந்த ஆளையுமே இட்டும் போய் விடுறேன்னு சொன்னா அந்த ஆளையுமே தெரியல, அந்த ஆளையுமே யாருக்கும் தெரிய மாட்டேங்குதுன்னு ஒண்ணும் புரியாது. ஒரு ஹைவேல இருப்பாரு. சோ எண்ட்ல வந்து த்ரிஷாவை கண்டுபிடிச்சாரா இல்லையா, மறுபடியும் இவங்க டைவர்ஸ் கொடுத்தாங்களா இல்லையா, இதை நோக்கிதான் கதை வந்து மூவ் ஆகுது. விஷுவல்ஸ் எல்லாம் நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம ட்ரைலர் கட்ஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ஸ்ல இருந்து எல்லாமே பார்த்தோம். ஏன் வந்து எல்லாம் ஒரு ஹைவேலே பண்றோம் அப்படின்ற பாக்குறப்போ இதுல தெளிவா தெரிஞ்சு மொத்தமாவே ஹைவேல தான் அந்த படமே போகுது. ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 hour மட்டும் தான் பாத்தீங்கன்னா ஒரு சிட்டி மாதிரியே காமிச்சிருப்பாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹைவே. அதனால இந்த போஸ்டர்ஸ் எல்லாமே இந்த ஹைவேக்குள்ள தான் போயிட்டு இருக்கு. இந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுமே நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அண்ட் கேமரா அண்ட் டிஓபிஸ் எல்லாமே நல்லா ஒர்க் இருந்தது. அவங்க சைட்ல இருந்துமே எடிட்டருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் மியூசிக் பத்தி எப்படி என்ன நினைக்கிறீங்க நீங்க? மியூசிக்ஸ் வந்து அனிருத் இப்போ கொஞ்சம் அந்த இதுக்கு முன்னாடி போற எல்லா படம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இரிட்டேட்டா இருக்கும். தேவையில்லாத இடத்துல அந்த மியூசிக் வந்து வச்சிருப்பாப்புல. திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா தளபதினு கத்திருப்பாரு, விக்ரம்ல ஒரு மாதிரியா கத்திருப்பாரு, அண்ணாத்தன் கத்திருப்பாரு. அதாவது அந்தந்த திரைப்படங்கள்ல அண்ணாத்தை யார் மியூசிக் டேரக்டர்
சார் அது அதாவது அப்படி சொல்லல, அது போல இதுல எதுவும் இல்ல. அந்த படங்களுக்கான அந்த டைட்டில வச்சு இப்ப தளபதி அப்படின்ற மாதிரி மாஸ்டர் எதுவும் சொல்லலையே அப்படிலாம் தளபதி. அதாவது அதாவது ஹீரோ நேம்ஸ் இந்த மாதிரி பண்ணிருப்பாரு. இதுல வந்து நாங்களும் போட்டு நடுவுல வந்து அஜித்னு கத்துற மாதிரி எல்லாம் வந்துருமோன்னு நினைச்சோம். அந்த மாதிரி எல்லாம் இல்லாம எங்க படமே தான் அவங்களுக்கு என்ன படம்ன்றதே ஒரு மாதிரி இதா இருக்கு. படமே வித்தியாசம் இருக்கனால ஏகே ஃபேன்ஸ்ல ஒரு மாதிரி இதாதான் சட்டமா உட்கார்ந்துருக்காங்க. ஒரு மாதிரி அவங்க வந்து குழப்பத்துல போயிட்டாங்க. இது அஜித் படமா இல்ல வந்து ஏதாவது என்னன்னா, படம் பாத்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் பக்கத்துல இருந்து சொல்றாப்புல இன்ட்ரோ வருது, அஜித் அவர்கள் வந்து இன்ட்ரோ வருதுன்னா என்னடா 2 வருஷத்துக்கு அப்புறம் வராரு, என்னடா இன்ட்ரோ இது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி. உங்களுக்கு எப்படி அர்ஜுன் எவ்வளவு பெரிய கேரக்டர் மேல ப்ளே பண்ணியாரு, அவர் தான் இதுல நெகட்டிவ் சைட்ஸ். ஆமா, எது புரியல. இவங்க அர்ஜுனுங்க, அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா படத்துல வில்லனே. ஹெல்ப் பண்ணவே வராருல, அவர் தான் அந்த பாத்தீங்கன்னா ஸ்கெட்ச் போட்டு இவங்களை அழகா வந்து மாட்ட வச்சுக்கிறாரு. நாம இருந்தது தெரியுமா அந்த இதுவே, அப்ப அதெல்லாம் வேற லெவலுங்க. அர்ஜுன் பர்ஃபார்மன்ஸே அது பக்காவா இருந்துச்சு. இதெல்லாம் ஏன்டா சொன்னுகிற? எதை சொன்னேன்? ஆனா அர்ஜுன் தான் வந்து இவன் இந்த பிக் பாஸ்ல இருந்து இவனை அமிச்சு ஒயர புடுங்க சொன்னா. இல்ல அவங்க பேரு என்ன, ரெஜினா வந்து பாத்தீங்கன்னா அங்க இந்த சூப்பர் மார்க்கெட்ல மீட் பண்ணி வேணுமே இவங்க கூட பேச்சு போட்டு இவங்களை காரை இது பண்ணுன்னு சொன்னா. இதெல்லாம் ஸ்கிரிப்ட்லயே இல்லடா. இல்ல நான் எதுவுமே சொல்லவே இல்லையா. இல்ல ரெஜினாவும் அர்ஜுனும் ஒரு சைக்கோ அப்படின்னு நான் சொன்னேன். ஜெனரலா படத்தை வந்து இததான் இப்படி எல்லாம் போயிட்டு கடைசியில என்ன ஆகுதுன்னு தான் மேட்டர். இந்த கேரக்டர்ஸ் போவாங்கட்டு தானே பேசணும். அதான்டா சொல்றேன். ரெஜினா கேரக்டர் இந்த கேரக்டர் தான் சேர்ந்து இவங்களை பிளான் போட்டு ஸ்கெட்ச் பண்ணி ஒரு ட்ராப் லெவல வச்சாங்க. இது அஜித் கிட்ட வந்து உன் பொண்டாடி தான் எனக்கு உன்னை கடத்த சொல்லிச்சு அப்படின்னு தான் சொன்னாங்களா. நான் சொன்னேன் இல்ல சொல்லு. இதெல்லாம் சொல்லக்கூடாது, பெருசா ஸ்பாயிலர் இல்ல. இவர் போயிட்டு பேசினதே இவங்க ரெஜினா வந்து என்ன சொல்லுவாங்க, இல்ல நீ வந்து எனக்கு வந்து உன் பொண்டாட்டி உன்னை கடத்த 5 கோடி ரூபாய் கொடுத்தா, நீ வந்து உன் பொண்டாட்டியை கொண்டதுக்கு 10 கோடி ரூபாய் கொண்டு உன் பொண்டாட்டியை கொண்டு ஒன்ன விட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதை சொன்னா சொல்லு. இல்ல இவங்க 2 பேருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா லவ் ட்ராக் போச்சு, சைக்கோ லவ். நம்ம என்னடா பேசணும், இதுதான் கான்செப்ட், இதுதான் பேச போறோம்னு சொன்னோம்ல. நீ ரிவ்யூ பண்ணிட்டு இருக்க, கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. நான் இல்ல, நான் எதுவுமே சொல்லவே இல்லையா. நான் சொன்னேன், சொல்லிக்கிட்டே இருக்கேன். நான் எதுவுமே சொல்ல. கடைசியா வந்து இவங்க 2 பேரும் சண்டை போடுவாங்க, அதெல்லாம் சொல்லவே இல்ல. அந்த ஃபைட்ஸ் எல்லாம் வரும், அர்ஜுனும் அஜித்தும் சண்டை போடுவாங்களே. சண்டை போடுறதெல்லாம் பிரச்சனை இல்லடா, சண்டை வில்லன் இவன் தான் இருக்கு. இல்ல ஒரு இது வில்லன்னே சொல்லிட்டான், அது பிரச்சனை இல்ல. ரெஜினாவுக்கு இப்ப அந்த செப்டிக் டேங்க்ல விழுவாங்க, அது நான் சொல்லவே இல்ல. அதெல்லாம் செப்டிக் டேங்கா, அந்த கெமிக்கல் இதுடா, அதுல விழுவாங்கடா ஆசிட். டேய் நான் எதுவுமே சொல்லவே இல்லை. சொன்னா அப்ப என்ன பண்ண முடியும்? நான் எதுவுமே சொல்லவே தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் சொன்னா நம்மள கழுவி ஊத்துவாங்க. இதெல்லாம் பேசணும் நான் சொல்லவே இல்லை. கதைலாம் ஃபுல்லா எல்லாம் சொன்னாலாம் வேலைக்கு வருது. ஆரோ ஸ்டார்டிங்ல இருந்து ஆரோ வந்து வில்லனா காட்டுவாங்க. அந்த பிளான் மொத்தமாவே வந்து ஸ்கெட்ச் தான். அர்ஜுன் அது சொல்லவே இல்லையா நானு. அப்படியே அர்ஜுன் போறாங்க, ரெஜினா கெசன்ட்ரா போறாங்க. போறதுல இவங்க இப்படிலாம் கடைசியில என்ன ஆகுதுன்றதுதான் மேட்ரு. போற வழியில த்ரிஷாக்கு என்ன ஆகுது, கடத்தப்படுறாங்க. அர்ஜுனையும் ரெஜினா கெசன்ட்ரையும் சொன்னாலாம் முடிஞ்சு டோட்டலா அவ்வளவுதான். படமே தாண்டி எல்லாமே கழுவி ஊத்துவான். இவன் பிளான் போட்டு கடத்தினாங்கன்னு அதை நான் சொல்லவே இல்லை. அந்த மாதிரி இவன் என்ன சொன்ன, இவங்க வந்து ஹெல்ப் பண்ண போட்டு கடத்தினாங்க இவன் தான், அப்புறம் சொல்லவே இல்லை. இந்த மாதிரி சொல்லவே இல்லடா. ரெஜினாவும் அர்ஜுனும் தான் பிளான் போட்டு கடத்தினாங்கன்னு சொல்லல. இவங்க 2 பேரும் ஹெல்ப் பண்ண வந்தாங்க. ஹெல்ப் பண்றதுல த்ரிஷா காணாம போயிட்டாங்க. அர்ஜுன் அஜித் தேடிட்டு இருக்காருன்னா பண்ண முடியும், நீயே பண்ணி போ. எதுவுமே சொல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். என்ன கேட்காம அந்த வீடியோ எல்லாம் போடாதீங்கண்ணா. இல்ல வந்து அந்த ஊர்ல போயிட்டு செக் எழுதி மொத்தமா பணம் வித்ட்ரா பண்ணிட்டு வருவாரு, அதை தான் சொன்னான். எதுவுமே நான் சொல்லாதெல்லாம் சொல்லிருக்கிறேன் சும்மா. என்னடா விஷ்ணு, நான் எதுவுமே சொல்லலனா இவன் மட்டும் எல்லாத்தையும் சொன்னு சொல்லிருக்கிறான். என்ன நான் சொன்னேன்? எல்லாத்தையுமே தான் சொல்லிட்டேன். சொல்ல எப்படி நான் பண்ண முடியும்? நான் அதுக்கு தான் நான் சொல்றேன். நான் ஸ்டார்டிங்ல என்ன சொன்னேன், கதையை தான் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்குள்ள இருக்க சீன் எதுவுமே சொல்லவே இல்லை. அந்த ஹைவேல சொன்னேன், ஹைவேல நடந்து போவாங்க, அந்த ஹைவேல தான் எல்லாமே வந்துட்டு இருக்குன்னு. கடைசியா பாத்தீங்கன்னா அந்த என்னது இவங்க வந்து ஒரு கேஃபேல விடணுன்னாங்களே, அந்த கேஃபேக்காரனும் அர்ஜுனாலு, பேங்க்காரனும் அர்ஜுனாலு, அதெல்லாம் ஏதாவது சொன்னேன். அதெல்லாம் சொல்லவே இல்லை தானே. கேஃபேக்காரன் வந்து போய் ஒரு கேட்பாருல, என் பொண்ணாடி வந்துச்சானே, அப்ப என்ன சொன்ன, இல்ல கிளைமேக்ஸ்ல வந்து சொல்லுவாரு. அந்த கேஃபேக்காரன் தான் பார்த்தா அந்த கன் ஷாட்ல வரும், ஒரு பார்ட்டி ஒன்று வந்து இவர் அஜித் சுட வரும், பார்த்தா பின்னாடி 5வது 6வது டேக்குது. முதல்ல சொன்னுக்கிறேன், இதெல்லாம் வேணாம், ஜென்ரலா பேசுவேனே. இதெல்லாம் இருந்தா போதும்டா, எல்லாமே எல்லாம் சொன்னா எப்படா பாப்பான்? நான் இதுக்கு முன்னாடி சொன்ன டேக்லாம் சொன்னேன், அது தப்பா சொல்லிட்டேன். இந்த டேக் நான் எதுவுமே சொல்லவே இல்லை. சொல்லாத சொன்னா அப்ப நீ பண்ணு, நீ எப்படி பண்ணுவே எல்லாம் பண்ணி காட்டு எனக்கு.
சொல்லுங்க. சொல்ல மாட்டேன் எல்லாத்தையும் தான் சொல்றேன். நான் என்ன சொல்லு என்ன சொன்னு முதல்ல சொல்லு. நீ எதுவுமே நான் சொல்லவே கிடையாது. என்ன நான் தான் சொல்றது. இந்த ஒயர் புடிங்கி விட்டு போன இவர் வந்து பெட்ரோல் பேங்க்ல அஜித் பெட்ரோல் போட்டிருந்தார்ல, அப்போ வந்து அவர் பேர் என்ன, பிக் பாஸ்ல நினைச்சாரு, பேரே தெரியல, படம் பார்த்துன்னு வந்து ஏதோ ஒண்ணு கேரக்டர் தெரியல, அவர் தான் வந்து ஒயர் புடிங்கி விட்டு பிக் போனாரு. பாஸ் ஆரிடா, இந்த முதல் டேக்ல சொன்னீங்க பிக் பாஸ் ஆரின்னு, அவர்ரா ஏழாம் வச்சு ஆரோவோ ஏதோ ஒண்ணு. கரெக்டா சொன்ன பாரு. ஆரோ வந்து ஒயர் புடிங்கி விட்டு போனா, அதனாலதான் வந்து கார் வந்து நடுவோட்ல நின்னு போச்சு. அப்புறமா அர்ஜுன் வந்து பாத்தீங்கன்னா நான் லிஃப்ட் பிரேக் டவுன் ஆயிடும் போவாங்க. அர்ஜுனும் ரெஜினா கசட்டும் கூட்டு போவாங்க. அவரும் பார்த்தா எங்காலும் தேடி போவாரு, கிடைக்க மாட்டாங்க. த்ரிஷா இவங்க எல்லாம் பிளான் பண்ணி கடத்திருப்பாங்க. யாரு? அர்ஜுனும் சொல்லு, அது எல்லாத்தையும் சொல்ல. அப்படியே அர்ஜுனு ரெஜினா கசன்ட்ரா 3 பேர் பிளான் பண்ணி தூக்கின்னு போனாங்க. எதுக்கு தூக்கின்னு போனாங்கன்னு தேடுவார். அவ்வளவுதான் கதை. போதுமா? இவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, அதை சொன்னா உன் பொண்டாடி தான்ப்பா உன்கிட்ட உனக்கு அஃபேர் இருக்கு, உன்னை கொல்லுன்னு சொல்லிட்டு எங்கிட்ட பணம் குத்துச்சுன்னு இவங்க சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுவும் சொல்லவே இல்லை. போயிட்டு டீல் பேசுவாங்க. இல்லை உன் ஒய்ஃபை நாங்கள் கொண்டுறோம், இந்த மாதிரி பொண்ணா தேவையே இல்லை, நீ எனக்கு வந்து டபுளா காசு கொடு, நான் உனக்கு கொண்டுறேன், அந்த உன் ஒய்ஃபை கொண்டுறேன்னு நீங்க சொல்லுவாங்க. யாரு அதை சொன்னா? யாரு இப்ப மாட்டினா பாரு. யாரு? சும்மா சொல்லு. அர்ஜுன் சொல்லுவாரு. எந்த அர்ஜுன்? இவரு ஏகே அர்ஜுனா அர்ஜுனா இந்த அர்ஜுன் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சொல்லுவாரு. ஆக்ஷன் கிங் அர்ஜுன் வந்து அஜித் அர்ஜுன் கிட்ட சொல்லுவாரு, என்னன்னு உன் ஒய்ஃப் கொடுத்துற டபுள் அமௌண்ட்டை எனக்கு கொடு, நான் உன்னைய வந்து விட்டுறேன், உன் ஒய்ஃபை கொண்டுறேன் அப்படின்னுவாரு. அதுக்கு ஒத்துக்கு தானே தலைவர் போயிட்டு பேங்க்ல இருந்து மொத்தமா விட்ரா பண்ண போவாப்ல, அங்க ஊர் பேங்க்குக்கு நடந்து போயிட்டு விட்ரா பண்ணுவாரு. அது என்ன 16 மொத்தம் 8 கோடி, அந்த லாங்குவேஜ்ல ஏதோ 16 ஏதோ சம்திங் சொல்லுவாங்க, அது என்னன்னு தெரியல. இதெல்லாம் நான் ஏதாவது சொன்னா நான் ஒண்ணுமே சொல்லவே இல்லை. இல்லை இவங்க காசு எடுத்துட்டு வரப்போ அந்த பிக் பாஸ் நடிச்சாரு, அவர் கூட கார்ல போறப்போ கூட இந்த கார் சுருண்டி வந்த மாதிரிலாம் சீன் வந்து ஃபேமஸ் ஆச்சு. அந்த ஃபைட் வரும். அதுல வந்து இவர் அஜித் வந்து என் பொண்டாடியை கொடுங்க, ஏன் நீங்க கிட்னாப் பண்ணி வச்சுன்னு போயிட்டு சண்டை போடும், அதெல்லாம் சொன்னான். நான் பொருளாடா பொண்டாட்டி கொடுங்கன்றது அப்புறம் பொண்டாட்டி என்கிட்ட திருப்பி கொடுங்கன்னா இப்படி அடிக்க முடியும்? பொண்டாட்டி கொடுங்க, என்ன பொண்டாட்டி கொடுங்க, என் ஒய்ஃப் எங்கன்னு கேட்பாருடா. போடாடி. ஏன் இந்த அஜித் அவருக்கு ஒரு அஃபேர் இருக்குமே, அதையும் சொல்லிடுறேன். எல்லாத்தையும் தான் சொல்ல. படம் என்னது? படத்தோட கிளைமேக்ஸ் எது? என்ன பண்றாங்க? பிளாஸ்டிக் சர்ஜரி. அவ்வளவுதான். பொண்ணுங்களை கடத்தி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி ரஷ்யாக்கு எங்கேயோ கடத்துறானுங்களா, அதையும் சொல்லிடுறேன். என்ன பாட்டுன்னு கூட தெரியல. சவரிக்கா இருங்க பாயிண்ட் தப்படா. நான் சொல்லட்டுமா சவரிக்காக்கு அர்த்தம்? உனக்கு சொல்லு, நான் சொல்லட்டுமா?